music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன். கிராமத்து கதை சார் அப்படின்னா சரி முதல்ல கேட்கும்போது கிராமத்து கதை ஒரு விவசாயி பற்றின கதை. நம்ம விவசாயம்னா என்ன பண்ணுவோம், சரி விவசாயம் கஷ்டப்படுறான், இவர் விவசாயம் பண்ணிலாம் நல்லா வாழ்வார். அந்த விவசாயிக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது, அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. எனக்கு நார்மலான தமிழே எனக்கு புரோக்கன் தமிழாக வரும். அதில் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. என்ன எப்படி புரிஞ்சுக்கிட்டு சார் நீங்கள் ஸ்லாங் கற்றுக்குங்க, ஸ்லாங் சார் ஸ்லாங்கெல்லாம் வராது சார். ஒரு அண்டர்ரேட்டட் ஆக்டர், இன்னும் நிறைய வாய்ப்பு வரலாம், இன்னும் ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணலாம். எனக்கு அப்படி ஒன்று இல்லைங்க. ஆனால் எனக்கு ஒரு ஏக்கம் நான் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். என் பொண்ணு இந்த RRR படம் பார்த்துட்டு உனக்கு நடிக்கவே தெரியல, அங்கே போய் நடிப்பு கற்றுக்கோ அப்படின்னா. இப்போ இருக்கிற சில படத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாங்க, படங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை ரீக்ரியேட் பண்ண பார்ப்பாங்க. நான் அது தப்புன்னு சொல்லலை. ஸோ அவங்கள படம் பார்த்துட்டு படம் எடுக்கணும்னு நினைக்கிறத விட சொசைட்டியை பார்த்துட்டு படம் எடுங்க. அந்த பாதிப்பை விட நீ சொசைட்டியில் புதுசாக ஒரு பிரச்சனை எடுத்துனா அது இன்னும் பயங்கரமான ஒரு பாதிப்பு கொடுக்கும். வேறு யாரும் அந்த படத்தில் தயாரிக்க முன் வருவாங்களான்னா, ஏன்னா அந்த கதையை எடுத்துகிட்டு நிறைய இடத்துக்கு போனோம், யாரும் பார்ட்னராக கூட வரல. அப்புறம் நானே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அதுதான் எனக்கு அது வருமானம் இழப்பு தான். 2.5 கோடி ரூபா போட்டு ஒரு விசிட்டிங் கார்டு, பிரமாதமான விசிட்டிங் கார்டு. இன்றைக்கி என்னென்னா எனக்கு அடையாளமே குற்றமே தண்டனை தான். ஒன் இந்தியா தமிழ் ஃபிலிமி பீட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித். இன்றைக்கி இந்த ஒரு இன்டர்வியூவில் நம்ம கூட இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற மருதம் படத்தினுடைய டீம் தான். இயக்குனர் கஜேந்தர் மற்றும் இந்த படத்தில் முக்கியமான 2 கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்கக்கூடிய முக்கியமான கலைஞர்கள் விதார்த் மற்றும் ரக்ஷனா, 3 பேர் நம்மளோட இருக்காங்க. ஸோ இவங்களோட இந்த மருதம் படம் பற்றி நம்ம நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சந்திச்சதா மகிழ்ச்சி. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நிறைய விஷயம் பேசலாம். யார்கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாம்? இயக்குனர் மருதத்திற்கு ஓனர் அவர் தான். ஓகே, ஓனர் அர்வர் பிரைவேட் லிமிடெட், ப்ரொடியூசரா? அர்வர் பிரைவேட் லிமிடெட் அவங்க தான் படத்தை தயாரிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. அவங்க இல்லை, சரி, அவங்க அடுத்தபடியாக இப்போ நீங்கள் தான் இருக்கீங்க, உங்களை தான் கேட்டாங்க. மருதம் தமிழ்நாட்டினுடைய 5 திணைகளில் முக்கியமான ஒன்று மருதம். வயலும் வயல் சார்ந்த இடமும். இந்த கதை கிட்டத்தட்ட நம்ம டீசர் பார்க்கும்போதும் அது ரிலேட்டாக தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நம்ம மருதம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் இன்னும் அதே மாதிரி பச்சை பசேல்னு இருக்கா? எஸ் சார், அது எங்கள் மாவட்டம் தான். நான் ராணிப்பேட்டை மாவட்டம். ஓகே. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ராணிப்பேட்டை மாவட்டத்தோட மக்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவங்களுடைய பிரச்சனைகள் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பதிவு பண்ணலன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ நான் அந்த பகுதியிலேருந்து வந்தேன். என்னுடைய ஊர் ராணிப்பேட்டையிலேருந்து ஷோலிங்கர் போகிற வழியில் ஒரு சின்ன கிராமம். ஸோ அங்கே நான் பிறந்து வளர்ந்து படித்து எல்லாமே அங்கே தான். ஸோ என்னுடைய கிராஜுவேஷன் வேலூரில் முடித்து போஸ்ட் கிராஜுவேஷன் ஃபிலிம் டெக் படிக்கிறதுக்காக தான் சென்னை வந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் நான் அங்கேயே தான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அங்கே இருக்கிற மக்களோட வாழ்க்கை. அதுக்கப்புறமும் கூட நான் எவ்ரி 2 வீக்ஸ் சென்னையில் இருந்தாலுமே ஊருக்கு போயிடுவேன். ஸோ எனக்கு அங்கே விவசாயம் இப்பவும் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள். இப்பவும் பண்ணிட்டுருக்கோம். எஸ் இப்பவும் போயிட்டுருக்கு. இப்போ வேர்க்கடலை எடுத்துகிட்டு இருக்காங்க ஊரில், எங்கள் அப்பா பார்த்துட்ருக்காரு. ஸோ நெல் போட்டுட்ருக்கோம். ஸோ அதனால் எங்களுக்கு அந்த பகுதி மக்களோட வாழ்க்கை எனக்கு உள்ளே பதிஞ்சதுனால ஸோ அவங்களுடைய வாழ்வியலை பதிவு பண்ணணும். இது வரைக்கும் யாரும் பதிவு பண்ணல எனக்கு தெரிஞ்சு. ஸோ இயக்குனர்கள் வந்திருக்காங்க எங்கள் பகுதியிலேருந்து. பட் அவங்க அந்த பகுதி மக்களுடைய வாழ்க்கையை சொல்லலை, வெவ்வேறு பிரச்சனைகள் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அங்கே இருக்கிற மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும், முக்கியமாக ஸ்லாங், எங்கள் ஊர் ஸ்லாங் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதெல்லாமே பதிவு பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஒரு என்னை இன்ஸ்டிகேட் பண்ணுது. ஓகே. ஸோ சொல்கிறதுக்காக ஸோ ஒரு விவசாயியாக இருந்து எஸ் அங்கே இருக்கிற அந்த பகுதி நீங்கள் கேட்ட மாதிரி ஸ்டில் இப்போ அப்படி தான் இருக்குது. சில நேரங்களில் மாறுபடும், மழை இல்லாத காலகட்டங்களில் மாறும். பட் கடந்த 5 வருஷமாக நல்லாவே இருக்குது. ஓகே. நீங்கள் மலைன்னு சொன்னீங்க அடிஷ்னலாக. நான் எதிர்பார்த்தது ஏன்னா இப்போ நிறைய வயல்வெளிலாம் காணாமல் போகுது, டக்கு டக்குன்னு ஆக்கிரமிச்சுறது அந்த மாதிரிலாம் மாறிக்கிட்டு இருக்குல்ல. ஓகே. ராணிப்பேட்டையோட ஸ்லாங்குன்னு சொன்னீங்க. ஆக்சுவலாக மதுரைக்கு ஒரு ஸ்லாங்கு, கோயம்புத்தூருக்கு ஒரு ஸ்லாங் இருக்குது. ராணிப்பேட்டை ஸ்லாங் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் பேசுறது ராணிப்பேட்டை ஸ்லாங்கில் தான் இருக்கும். சாருக்கு தெரியும். நீங்கள் பாருங்க, அது பேசுறது நம்மள மாதிரியா இருக்குது. கொஞ்சம் வித்தியாசம் தெரியுது. அந்த வித்தியாசம் தான். அது நல்ல வித்தியாசம் இருந்தால் ஈஸிங்க பேசுகிறதுக்கு. இந்த லைட்டாக அடிக்குது பாருங்கள், அதுக்கு ரொம்ப கஷ்டம். நம்ம சொல்லுவோம் கரெக்டாக தானே பேசுகிறோம் சார், அந்த அதுதாங்க அது அப்படி கொஞ்சம் அதுவா டப்பிங்கில் ரொம்ப கஷ்டப்பட்டோம்.
நான் எனக்கு ரொம்ப புதுசு அந்த ஸ்லாங்கு. உங்களுடைய கேரக்டர் இந்த படத்தில் எப்படி அவர் நரேட் பண்ணார், எதுக்காக நீங்கள் ஓகே சொன்னீங்க? கதை தான், வேறு ஒன்றுமே கிடையாது, கதை தான். நேரேட் பண்ணும்போது ஒரு விவசாயியோட ஒரு 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 இது கிராமத்து கதை சார் அப்படின்னா சரி முதல்ல கேட்கும்போது கிராமத்து கதை, ஒரு விவசாயி பற்றின கதை. நம்ம வந்து விவசாயம்னா என்ன பண்ணுவோம், சரி விவசாயம் கஷ்டப்படுறான் அந்த கஷ்டத்தில் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் நமக்கு இருந்தது. ஆனால் இவர் விவசாயம் பண்ணிலாம் நல்லா வாழ்வார். அந்த விவசாயிக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது, அது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இதுவரை அட்ரஸ் பண்ணாத ஒரு விஷயம். உங்களுக்கு பட்டிருக்கலாம், ஏன்னா எனக்கெல்லாம் பட்டதில்லை. அப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு. என்னங்க இப்படி நடக்குமா, நடந்திருக்கா, உண்மையா, என்ன சொல்கிறீங்க, இல்லை யாருக்காவது நடந்தது சொல்கிறீங்களா? சார் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய, என்ன அப்படி சொல்கிறீங்கன்னு. ஆமாம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஊரில் போய் நாங்கள் லொக்கேஷன்லாம் பார்த்துட்டு நானும் சும்மா அவங்க வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போனேன். அப்போ போகும்போது எங்களுக்கு வண்டி ஓட்டுனவர் வந்து அதில் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தான். ஓகே சார் நம்ம அப்படிங்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அப்போது உண்மையிலேயே அதில் பாதிக்கப்பட்ட சில நபர்கள் எல்லாம் பார்த்தேன். அது இது கண்டிப்பாக சொல்லுவோம்னா படம் பண்ணியிருக்குது. ஆமாம் 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 ஆமாம். ஓகே ஓகே. இது எப்படி உண்மை சம்பவம்னு சொல்கிறீங்களா, இல்லை இது யாரையும் குறிப்பிடவும் இல்லை, கற்பனையே அப்படின்னு போடுவீங்களா? பேஸ்ட் ஆன் ட்ரூ இவெண்ட்ஸ். அது ஆக்சுவலாக வந்து உண்மை சம்பவத்திலிருந்து இன்ஸ்பயர் ஆகி நாங்கள் பண்ணது. இல்லை நான் ஒன்று சொல்லிட்டு இவன் நம்ம அவர் என்ன போட்டிருக்காருன்னு நமக்கு தெரியாது இல்லை. ஓகே ரக்ஷனா, ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் மார்கழி திங்கள் ஒரு நல்ல அறிமுகம் உங்களை நிறைய பாராட்டினாங்க. முக்கியமாக சீனியர் பாரதிராஜா சார் அவங்களோட நடிச்சு ஒரு பெரிய அனுபவம் இருந்திருக்கும். ஸோ அந்த அனுபவம் இந்த மருதம் ஷூட்டிங்கில் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சாங்க? இல்லை, அது வேற மாதிரி ஒரு அனுபவம். இது வந்து கேரக்டர் வைஸாக பார்த்தீங்கன்னாலும் ஸ்டோரி வைஸாக பார்த்தீங்கன்னாலும் இது ரொம்ப ரொம்ப ராவான ஒரு ஸ்கிரிப்ட் வேணும்னா சொல்லலாம். ரியலாக நடந்த ஒரு விஷயம். அப்புறமா இதில் நான் வந்து ஒரு அம்மா கேரக்டர் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து என்னோடய ஏஜ் வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது. ஐ டோன்ட் ஹேவ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. எப்படி பண்ணணும்னு கூட தெரியாது. என்ன மாதிரி இமோஷன்ஸ் இருக்கும் நம்ம பார்த்து தான் இதெல்லாம் பண்ணுறோம் நார்மலி. ஸோ அது ஒரு நல்ல ஒரு சேலஞ்சிங் இல்லைனா ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு ஃப்ரம் மார்கழி திங்கள். மார்கழி திங்களில் வந்து ஒரு நார்மல் வில்லேஜ் கேர்ள், அது பண்ணுறது ஈஸி தேன் திஸ். அது மட்டும் இல்லை, சாரோட ஊருக்காரங்க கூட அவங்க மாதிரி பேசணும், பழகணும், அந்த ஒரு இது வந்து ஒரு வேறு மாதிரி இருந்துச்சு. அதுக்குன்னு தனியாக மக்கள்கிட்ட போய் பேசி பழகிட்டு. ஆமாம், ஷூட்டுக்கு 2 நாள் முன்னாடி போய் அங்கே இருக்கிற கிராமத்தோட ஆட்கார் கூட எல்லாம் பேசி அவங்க பேசுறதே எனக்கு புரியல ஆக்சுவலி. என்ன நான் சார் கிட்ட, சார் என்ன சார் இவர் சொல்லு, தமிழ் இல்லை சார், இது எனக்கு நார்மலான தமிழே எனக்கு புரோக்கன் தமிழாக வரும். அதில் இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு புரியல. என்ன எப்படி புரிஞ்சுக்கிட்டு, சார் வந்து நீங்கள் ஸ்லாங் கற்றுக்குங்க, ஸ்லாங் சார் ஸ்லாங்லாம் வராது சார். நான் டப்பிங் பண்ணல. ஆமா, தப்பிச்சிட்டேன் அப்படியே. சில அங்க பேசுறது உண்மையான ராணிப்பட்ட ஸ்லாங். ஓகே, அது யார் டப் பண்ணது? வேற ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணாங்க சார். ஆர்டிஸ்ட் அந்த ஸ்லாங்கா பண்ணாங்க. ஆமா ஆமா, அங்க வந்து மாத்திட்டே இருந்தோம். 2-3 பேரை வந்து பண்ணி அது சரி வராம அப்புறம் வந்து அப்பதான் அது கொஞ்சம் ரியல், ஆமா அந்த ஃபீலோட இருக்கும். ஏன்னா எனக்கு வராது அந்த ஸ்லாங். ஸோ இதெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு. அது வந்து நார்மல் தமிழ் பேசிட்டு போகிற மாதிரி தான். ஓகே ஓகே. நீங்கள் இந்த ஸ்கிரிப்டை எழுதும்போதே உங்களுக்கு வித்தியாசம் தான் மைண்டில் இருந்தாரா, இல்லை வேறு ஹீரோ ஆப்ஷன் வச்சுருந்தீங்க? இல்லை சார், ஆக்சுவலாக வந்து இந்த கதை இருக்கு இல்லை, இது வந்து மோரோவர் வந்து கதாபாத்திரத்தோட உணர்வை பிரதிபலிக்கிற ஒரு கதை. ஸோ நம்ம வந்து இந்த எமோஷனை எப்படியாவது ப்ராப்பராக வந்து படம் பார்க்குற ஆடியன்ஸ் கன்வே பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இந்த ப்ரொட்டகனிஸ்ட் தான் இந்த ஹோல் கதையை கேரி ஓவர் பண்ணுற ஒரு கதாபாத்திரம். ஸோ இந்த கதாபாத்திரத்துக்கு எமோஷ்னலாக வந்து ஸ்ட்ராங்காக கேரி ஓவர் பண்ணணும் அப்படின்றப்போ இதில் வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது எமோஷன்ஸ். ஸோ அப்போது எனக்கு வந்து நான் கடந்து வந்த இத்தனை வருஷத்தில் நான் பார்த்துருக்கிற ஆர்டிஸ்ட்டில் சாரோட சில படங்கள் நான் வாட்ச் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து சில சின்ன சின்ன நுணுக்கமான உணர்வுகள் எல்லாமே வந்து பாடி லாங்குவேஜ்லேயே வந்து கன்வே பண்ணுவார். நாட் ஓன்லி பெர்ஃபார்மன்ஸு, அந்த பாடி லாங்குவேஜ் இருக்குல்ல, இந்த படத்தில் வந்து சின்ன சின்ன ஒரு கெஞ்சறத்துக்கு ஒரு பொண்ணுக்கிட்ட ஒரு உதவிக்காக கெஞ்சும் போது இப்படி முன்னாடி இப்படி வருவார். ஸோ இதெல்லாமே தான் நான் ஒரு பாடி லாங்குவேஜில் கொடுக்குற எக்ஸ்ப்ரெஷனாக பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் வந்து அது வந்து ஸ்பான்டேனியஸாக வரும். ஸோ இப்போ அதெல்லாம் நான் சொல்லலை, அதெல்லாம் அவர் பண்ணது.
ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ஆக்டிங் நியூயான்சஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து அவர்கிட்ட வெளிப்படும். நான் பல்வேறு படங்களில் அதை அப்சர்வ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு இவர் சரியாக இருப்பார் அப்படின்னு எனக்கு நான் வந்து டிசைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஒரு 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 ப்ரெமிஸ் எழுதி முடிச்சுட்டு அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ரெமிஸ் சினாப்சிஸ் முடிச்சுட்டு அப்புறமா ஒரு கேரக்டரைசேஷன் எழுதுவோம் இல்லைங்களா, அந்த கேரக்டரைசேஷன் தான் நம்ம ஆரம்பிப்போம் ஸ்க்ரீன் பிளேக்கு முன்னாடி. ஸோ அந்த கேரக்டரைசேஷன் நம்ம வந்து பண்ணும்போது எல்லாமே நம்மளுக்கு கண்ணு முன்னாடி வரும். ஸோ இந்த தோற்றம் எப்படி இருக்கும், என்னுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கணும், இதெல்லாமே நம்ம கேரக்டரைசேஷனில் கொண்டு வரும் இல்லையா. அப்போ இதெல்லாமே நம்ம எழுதிட்டு அதை வந்து போர்ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் இல்லையா. அப்போ சரியான ஆர்டிஸ்ட் கிடைக்காத பட்சத்தில் வந்து நம்ம நினைக்கிற விஷயங்கள் கன்வே ஆகாமல் போகலாம். அப்போ வந்து இதுக்கு சரியான ஒரு ஆர்டிஸ்ட் வேணும் அப்படின்னு நம்ம யோசிச்சிட்டே இருக்கிறப்போ எனக்கு இவர் மைண்டில் வந்தார். இந்த பிரச்சனை கிராமத்துக்கு இருக்கணும், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், ஒரு குழந்தைக்கு அப்பாவாக, ஆமாம் ஒரு குழந்தைக்கு ஒரு 5 வயசு குழந்தைக்கு அப்பாவாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி எனக்கு பல்வேறு டைமென்ஷன் இருந்தது அந்த கதாபாத்திரத்துக்குள்ளார. ஸோ இது எல்லாத்தையும் பிட் பண்ணுறதுக்கு இவர் கரெக்டாக இருப்பார்னு தோணுச்சு. பட் எனக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப தான் என்னுடைய நண்பர் இயக்குனர் சாட்டை அன்பழகன் வந்து அவரோட படத்தில் சார் நடிச்சிட்டு இருக்காரு. ஸோ நான் அன்பழகன் மூலிமா ஒரு ரெக்வஸ்ட் வச்சேன் சார்கிட்ட. ஸோ அன்பழகன் மூலிமா தான் எனக்கு சாரை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ அன்பழகனுக்கு நான் நன்றி சொல்லணும் அந்த சமயத்தில். அப்படி தான் எனக்கு கதாபாத்திரத்துக்குள்ளே சார் வந்தார். பேசும்போது டக்குன்னு முன்னாடி வந்து நடிச்சுலாம் காட்டுறேன். ஸ்கூல் ஸ்பாட்டில் எப்படி நடிச்சு காட்டுவாரா ஒரு விஷயம் இல்லை, எல்லா இயக்குனருக்குமே வந்து அந்த நீங்கள் வந்து இப்போ பொதுவாக எல்லா இயக்குனருமே அப்படி தான் இருப்பாங்க. நடித்து காட்டுறதுங்கலாம் அவங்கள அறியாமல் அது வந்துடும். அப்புறம் வந்து அவங்க நடிக்கிறது கரெக்ட் இல்லைங்கிறது தாண்டி அவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறது அவங்க எனக்கு ஒரு இயக்குனர் இருக்கார். அவர் ஆக்சுவலி நடித்து காட்டும்போது வந்து அப்படிம்பார், இவ்வளோதான் பண்ணுவார். ஆனால் உங்களுக்கு புரிஞ்சிடும் அது. ஏன்னா அவர் என்ன எதிர்பார்க்குறாங்கிறது அவரால் முகத்துலேயோ உடம்புலையோ இல்லை, ஆனால் அந்த ஒரு ஷேக்கில் இவர் இவ்வளோ அது ஒரு பெரிய ட்ராமாவாக இருக்கும். அவர் நினச்சிட்ருக்காரு அதை நான் பண்ணி காட்டுறோன்னு நம்ம அதை புரிஞ்சுக்கிறோம். நீங்கள் ஸ்கிரிப்ட் படிச்சிட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றிருக்கு இல்லையா, நீங்கள் எக்ஸாக்டாக அப்படியே பண்ணுறது அவங்களே நடிச்சிருவாங்களே. அப்போ இங்கே சொல்ல வர்றது ஒரு விஷயம் இல்லை, சின்னதெல்லாம் எல்லா இயக்குனர்களும் அதில் இவரும் சரி. இவரும் வந்து நிறைய விஷயங்களை வந்து இப்போ நம்ம கூட சில விஷயங்கள் சொல்லிவிட்டு சார் என்ன பண்ணுங்க பார்ப்போம், ஏதாவது கரெக்ஷன் இருந்ததுன்னா இது வேணாம் சார் எனக்கு இந்த அது அப்படின்றவார். ஆல்மோஸ்ட் வேண்டான்னு சொல்லி ஒன்று வாங்குவார். அதுதான் இருக்கும். நிறைய ஆர்டிஸ்ட்டு நிறைய ஊர் ஆக்டர்ஸ் தானே ஊரில் இருக்கிறவங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் சொல்லி தானே ஆகணும். அந்த இயக்குனரோட வைப் நமக்கு ஓட்டிக்கிட்டா போதும். ஆமாம், அதை புரிஞ்சுட்டா போதும். ஏன்னா உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்றாங்க. அப்போ உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஸ்கிரிப்ட் கண்டென்ட் தெரிஞ்சிருது, இதுதான் தெரிஞ்சிருது. அப்போ அந்த சொல்ல போகிற எனர்ஜி தான் இவர் கொண்டு வர்றது. நீங்கள் அதை தான் பார்க்கணும். நம்மளும் போயிட்டு இப்படி தான் பண்ணணுமான்னு பண்ணினா அந்த எனர்ஜி அதை பிடிச்சி எடுக்கிறது தான். ஆக்சுவலாக விதார்த்தை வந்து நாங்கள் பல வருஷமாக பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நல்ல கதை அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கிரிப்ட் எழுதும்போது ஆட்டோமேட்டிக்காக விதார்த்துடைய மைண்ட் எல்லா இயக்குனருக்குன்னு வராங்க, மக்களுமே அங்கே இருக்காங்க. ஆனால் இன்னும் சில பேர் வந்து ஒரு அண்டர்ரேட்டட் ஆக்டர், இன்னும் நிறைய வாய்ப்பு வரலாம், இன்னும் ஒரு கமர்ஷியலாக ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேருக்கு ஏக்கம் வருது. உங்களுக்கு அந்த ஏக்கம் வருது? இல்லை, ஆக்சுவலி இந்த கொஸ்டின் இருக்குல்ல எல்லாத்துலேயும் சொல்லிட்டாரு. எனக்கு அப்படி ஒன்று இல்லைங்க. ஆனால் எனக்கு ஒரு ஏக்கம் வந்து நான் நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கேன். ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணுன்னு ஒன்று பண்ணணும். ஆனால் ஒரு தரமாக ஒரு ஆக்ஷன் பண்ணணும் ஒரு படம். அது யாருன்னா என் பொண்ணுக்காக. என் பொண்ணு வந்து இந்த RRR படம் பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு நீ உனக்கு நடிக்கவே தெரியல, அங்கே போய் நடிப்பு கற்றுக்கோ அப்படின்னா அந்த பைக் அப்படி போட்டு அப்படி பிடிச்சி எடுத்தோன்னா அவளுக்கு அப்போ அவளுக்கு வந்து ஒரு ஃபைட்டு தேவைப்படுது. நீ அப்பா எப்போ பார்த்தாலும் அடிக்கவே மாட்டுறாரு, அப்படியே போயிடணும் ஒரு படம் அடிக்கணும் அப்படின்னு. அதனால ஒரு ஆக்ஷன் படம் ஒன்று அது கமர்ஷியல் ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணுன்னு ஆசை. மித்தபடி வந்து இப்போ அதான் சொல்கிறேன், எல்லோரும் அண்டர்ரேட்டட் ஆக்டர் அவங்க சொல்லும்போது அவங்க எனக்கு ஒரு பெரிய இடம் கொடுத்து வச்சுருக்காங்க மனசில். அதனால அவங்களுக்கு வந்து அந்த இடத்துக்கு போகணுமேனு ஒரு ஆசை. ஆனால் நான் வந்து இந்த இடமே எனக்கு போதுமான ரொம்ப கம்ஃபர்டபுளான இடம் அது. நான் என்ன சொல்லுவேன்னா இந்த இடம் நிரந்தரமாகணும். எப்படி நிரந்தரமாகணும் அப்படின்னா, நிரந்தரங்கிறது இடம் இல்லை நான் சொல்கிறது, கொஞ்சம் காலத்துக்காக இந்த இடம் நமக்கு தேவைன்னு ஆசைப்படுறது. என்னென்னா இந்த இடத்துக்கு யாரும் ஆசைப்பட மாட்டாங்க, அது எனக்கு தெரியும். இங்கே வரவங்க எல்லாரும் கீழே இங்கே வரணும்னு இருப்பாங்க, இங்கேருந்து வேறு அங்கே போகணுன்னு தான் ஆசைப்பாங்க. ஆனால் எனக்கு இது போதுங்கிறேன்.
ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல சினிமாக்களை என்னை பயணிக்கணும் ஆசை. எனக்கு பின்னாடி பார்க்கும்போது என் வீட்டுக்குள்ளே லைப்ரரியில் நல்ல படங்களாக குறைஞ்சது ஒரு ஒரு 20 படமாவது இருக்கணும் அப்படின்னு என்னோடய ஆசை. அது ஆல்மோஸ்ட் அப்படி வருது, நல்ல படங்களாகவே வருதுன்னு வச்சுங்களேன். அப்போது எனக்கு இன்னொன்று என்ன தோணுன்னா, பொதுவாக இந்த படங்கள் எனக்கு வந்து இந்த வருமானம் போதுமான வருமானம் எனக்கு போதும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் இதை நம்பி எடுத்திருக்காருல்ல தயாரிப்பாளர், இந்த அறுவர் ப்ரைவேட் லிமிடெட். அப்போ இவங்களுக்கு வந்து இந்த போட்ட பணம் வந்தால் தான் அடுத்த படம் பண்ணுவாங்க. அப்புறம் இதை எழுதினார்ல இயக்குனர், இப்போ நமக்கு இது நடிச்சுட்டு இன்னொரு படம் போயிடுவோம், நம்ம அந்த படம் போயிடுவோம். ஆனால் இயக்குனருக்கு இதுதான் முதல் படம். இந்த படம் ஓடினா தான் அவருக்கு அடுத்த படம். அப்போ இன்னொன்று என்ன ஆகும்னா, இந்த மாதிரி நல்ல கதை நீங்கள் வேணும்னு முடிவு பண்ணிங்கன்னா, இந்த படம் ஓடினா தான் இந்த மாதிரி கதைகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆள் வருவாங்க. இப்போ நான் என்ன நினைப்பேன், என்னை தாண்டி இவங்களுக்காக போகணும், என்னை நம்பி வந்தவங்களுக்கு படம் ஓடணும், அப்போ தான் நிறைய படம் நடக்கும். அப்போ நான் நிறைய படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கொஞ்சமாக போவேன், ரொம்பலாம் என்ன கொஞ்சமாக போட்டு விடுங்களேன், அவ்வளோதான். பட் பர்சனலாக இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, விதார்த் பண்ண பாதி படங்கள் அவார்ட் வினிங் படங்களாக இருக்குது. பல இயக்குநர்கள் அவார்ட் வினிங் படமா ஆச்சு, டக்குன்னு விதார்த்தை வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு வரல. இது எப்படி சம்பாதிச்சிங்க? அதுதான், அதுவும் இயக்குனர் கொடுத்ததான், நான் சம்பாதிக்கலை. அப்படி ஒரு இயக்குனர் இதுக்கு ஒரு ஆரம்பமா அப்படின்னா நான் வந்து குற்றமே தண்டனை தான் சொல்லலாம். மணிகண்டன் தான். மணிகண்டன் வந்து அந்த படம் எனக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பார்த்துட்டு, அது நான் ப்ரொடியூசர், மணிகண்டன் வச்சு படம் பண்ணலான்னு சொல்லி அப்படி ஆரம்பித்தது தான். அப்படி ஒரு வேறு யாரும் அந்த படத்தில் தயாரிக்க முன் வருவாங்களான்னா, ஏன்னா அந்த கதையை எடுத்துகிட்டு நிறைய இடத்துக்கு போனோம், யாரும் பார்ட்னராக கூட வரல. அப்புறம் நானே பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு, இப்போ நம்மளே பண்ணோம். அதுதான் எனக்கு அது வருமானம் இழப்பு தான். ஆனால் எனக்கு பெரிய விசிட்டிங் கார்டு, 2.5 கோடி ரூபா போட்டு ஒரு விசிட்டிங் கார்டு, பிரமாதமான விசிட்டிங் கார்டு. இன்றைக்கி என்னென்னா எனக்கு அடையாளமே குற்றமே தண்டனை தான். நல்ல படங்களுக்கு மைனால ஹீரோவாகி வந்தாலும் எனக்கு ஒரு நல்ல சினிமா பண்ணுவேங்கிறதுக்கு ஆனது குற்றமே தண்டனை. அதுக்கு அடுத்து தான் குரங்கு பொம்மை, அப்புறம் கிடாயின் கரணிமனும் வரிசையாக இருக்கப்பட்டபடி நல்ல சினிமாக்கள் பயணிக்க வர்றதுக்கு இவரை நம்பி போகலாம்பா அப்படின்னு வந்ததுக்கு அடையாளம் வந்து குற்றமே தண்டனை. சூப்பர். இன்னும் நிறைய படங்கள் எதிர்பார்க்கணும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஒரு ஹீரோயின் வந்து இந்த மாதிரி அம்மா ரோல் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவும் பர்சனலாக அவங்களுக்கு வந்து இது பண்ணணுமா அப்படின்னு டவுட்ஃபுல் இருக்கும். உங்களுக்கு இருந்துச்சு அது பண்ணும்போது? இல்லை, எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு ஆக்ட்ரஸ் ஆகணும், ஐ வாண்ட் பி அ குட் ஆக்டர். ஸோ அதில் வந்து என்னால் பண்ண முடிஞ்ச சேலஞ்சிங் ரோல்ஸ் நான் பண்ணணும். ஸோ எந்த ஒரு யூத் இப்போ வர அப்கமிங் ஆக்டர்ஸாக இருந்தாலும் இந்த ஸ்டீரியோ டைப் வச்சதே இந்த இண்டஸ்ட்ரி தான் நான் நம்புகிறேன். ஏன்னா நான் இதுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு அது பண்ணணும் இது பண்ணணும்னுலாம் அப்படி எதுவுமே இல்லை. எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் போதும், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் போதும், இந்த மாதிரி செம்மையான ஸ்கிரிப்ட்ஸு கிடைச்சா போதும், அப்படி ஒரு ஆசை. இதில் எனக்கு நடிக்கிறதுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குது, அந்த ஒரு ஏன்னா நான் இது வரைக்கும் செய்யாத ஒரு இது நான் பண்ணணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு, அதை நான் பண்ணிட்டேன். ஓகே, அதாவது கதாநாயகியாக மட்டும் கிடையாது, ஒரு ஆர்டிஸ்டாக கேரக்டர் ரோல்ஸ் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அந்த கேரக்டருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், இந்த ஸ்டீரியோ டைப்பும் உடைக்கணும். நைஸ் சார். ஆக்சுவலாக இவங்க 2 பேர் தவிர்த்து இந்த படத்தில் வேறு யார் நடிச்சிருக்காங்க? மாறன் சார் நடிச்சிருக்காரு, ஓகே, அருள்தாஸ் சார் நடிச்சிருக்காரு, சரவணா சுப்பையா சார் நடிச்சிருக்காரு. ஆக்சுவலாக சரவணா சுப்பையா சார் தான் நான் ஃபஸ்ட்டு நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சிட்டிசன் படத்தில் ஒர்க் பண்ணேன். ஸோ அவர் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தினந்தோறும் நாகராஜ் சார் நடிச்சிருக்காரு. அப்புறம் வர்கீஸ் அவர் நடிச்சிருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க. ஃபுல்லாகவே ஒரு கண்டென்ட் ஓரியன்ட் படமாக இருக்குமா, இல்லை ஃபன் எமோஷனல் எல்லாமே இருக்குமா? மோஸ்ட்லி இது கண்டென்ட் ஓரியன்ட் தான். கண்டென்ட் தான். ஆமாம். நாங்கள் அதுலேருந்து எங்கேயும் டிவேட் ஆகக்கூடாதுன்றதில் கொஞ்சம் கவனமாக இருந்தோம். மோஸ்ட்லி வந்து எடுத்துக்கிட்ட பிரச்சனை என்ன, கோர் பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனையை சுற்றி தான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே இருக்கணுங்கிறது நான் கவனமாக இருந்தேன். இது எங்கேயுமே வெளியே போயிடக்கூடாது அப்படி. ஏன்னா அந்த கதாபாத்திரத்தோட எமோஷன் வந்து த்ரூ அவுட் டில் எண்டு வரைக்கும் ஆடியன்ஸை ஃபாலோ பண்ணிட்டே வரணும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி நான் என்னுடைய கதை ஃபுல்லாகவே அந்த கன்னியப்பங்கிற கதாபாத்திரத்துக்குள்ளார தான் இருக்கணும், அதை தான் வந்து ஆடியன்ஸ் ஃபாலோ பண்ண நினச்சேன். அதனால தான் நான் எங்கேயும் வெளியே வந்து விலைக்கு போகாத மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஓகே, இன்னொரு முக்கியமான ஒருத்தர் இந்த படத்தில் பேசணும் அப்படின்னா இசையமைப்பாளர். எஸ். ஏன்னா ஆக்சுவலாக வந்து பறவை பல படங்கள் நான் கண்டிப்பாக நான் மென்ஷன் பண்ணி ஆகணும். என்னென்னா நாங்கள் வந்து ஒரு படத்தை ஷூட் பண்ணிட்டோம். இது வந்து இந்த படத்தில் இருக்கிற
கோர் எமோஷனை நம்ம ஆடியன்ஸுக்கு கடத்தணும்னா கண்டிப்பாக இசையோட பங்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா இசைங்கிறது நத்திங் பட் எமோஷன்ஸ் தான். வித்தவுட் எமோஷன் தெர் இஸ் நோ மியூசிக். ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன். இது என்னுடைய கருத்து தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி எனக்கு கருத்து இருக்கும். சரி, என் கருத்து தான் பதிவு பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ நான் ஒரு கதாபாத்திரத்துக்குள்ளே ஒரு எமோஷன் வச்சுருக்கிறேன். அந்த எமோஷன் வந்து சாரு பெர்ஃபார்மன்ஸ் மூலிமா, பாடி லாங்குவேஜ் மூலிமா, அவரோட அப்பியரன்ஸ் மூலிமா கொண்டு வந்திருக்காரு. இந்த எமோஷனை நான் வந்து 100% ஆடியன்ஸுக்கு கடத்துறதுக்கு எனக்கு ஒரு டூல் தேவைப்படுது. அதுதான் இசை. ஸோ எல்லா கதையிலையுமே எல்லா படத்துலையுமே வந்து கண்டிப்பாக இசையோட பங்களிப்பு அவசியமாகுது. அப்படி இருக்கிறப்போ நாங்கள் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு எடிட் பண்ணி நான் ஒரு வருஷம் அவர்கிட்ட கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா சார்கிட்ட கொடுத்தேன். சார் நீங்கள் தான் சார் நான் அதிகமாக நம்பினது பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக. ஓகே. ஏன்னா அவருடைய கடந்த கால படங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அயோத்தியெல்லாம் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருப்பார். நாட் ஒன்லி அயோத்தி, அதுக்கு முன்னாடியே நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. நீர்ப்பறவை, தென்மேற்கு பருவக்காற்று, இந்த மாதிரி வந்து எக்ஸலண்ட்டான படங்கள்லாம் அவர் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் வந்து நான் அவரை ஸ்ட்ராங்காக நம்பினேன். ஸோ எனக்கு அவர்கிட்ட பழக்கம் இல்லை முன்னாடி. ஸோ என்னோடய சீனியர் சவுண்ட் இன்ஜினியர் உதயகுமார் சார், அவர் வந்து என் கூட படித்தார் ஃபில்ம் இண்டஸ்ட்ரி, எனக்கு 1 இயர் சீனியரு. ஸோ அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கிறப்போ அவர் சொல்கிறார், என்ன மாதிரி கதைடான்னு கேட்டார் என்கிட்ட. அந்த மாதிரி வில்லேஜ் பேக்ரவுண்டு, ரூரல் பேக்ரவுண்டில் இருக்குன்னா, அப்போ உனக்கு சரியான ஆளை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பதில் அவரே ஃபோன் பண்ணி பேசினார். உதயகுமார் சவுண்ட் இன்ஜினியர் உதயகுமார் பேசி எல்லாமே அவர் தான் செட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக வந்து இவர் தான் நல்லா இருக்கும்னு வந்து ரைட்டிங் ஸ்டேஜில் மைண்டில் வச்சுருந்தேன். ஃபுல் படத்தை முடிச்சுட்டு தான் நான் மியூசிக் டைரக்டரை கன்ஃபார்ம் பண்ணேன். ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா யார் போனால் நல்லாயிருக்கும்னு ஒரு சின்ன டவுட் இருந்துகிட்டே இருந்தது. ஏன்னா எங்களுடைய பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயினும் அதற்குள்ளே இருந்தது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவர் தான் நல்லா இருக்குன்ற ஒரு ஐடியா இருந்தது, பட் டிசைட் பண்ணாமே இருந்தது. அப்புறம் எனக்கு கரெக்டாக உதயகுமார் அண்ணன் தான் வந்து பேசி கரெக்டாக இவர்கிட்ட செட் பண்ணி விட்டார். ஸோ அதுக்கப்புறம் நான் நினச்ச எமோஷனை நான் எதிர்பார்த்ததை விட பெட்டராக கொண்டு வந்தார். ஸோ அந்த வகையில் வந்து டெஃபினட்டாக ஐ ஷுட் தேங்க் ரகுநந்தன் சார். ஸோ நாட் ஒன்லி பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங்ஸுமே வந்து 4 சாங்ஸ் வந்திருக்கு. 2 சாங் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்கு. ரிமைனிங் 2 சாங்ஸ் வந்து 27th ரிலீஸ் ஆகும். ஓகே. ஸோ அந்த வகையில் வந்து ஐ ஷுட் தேங்க் மிஸ்டர் ரகுநந்தன் சார். ஓகே, நான் காத்துட்ருக்கேன் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரை எஸ் பார்க்குறதுக்காக. சார். நிறைய விஷயங்கள் பேசாச்சு. முக்கியமான ஒரு விஷயம் பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். இன்றைக்கி தேதியில் ஒரு படம் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி தேட்டருக்குள்ளே கொண்டுட்டு வந்து முதல்ல தேட்டர் கிடைக்கிறதே ஒரு சிக்கல் தான். அதுவுமே இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த ஒரு சூழலில் இன்றைக்கி இப்போ இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா 26ஆம் தேதி குஷி படம் ரிலீஸ் ஆகுது. அக்டோபர் 10ஆம் தேதி உங்கள் படம் ரிலீஸ் ஆகிற அன்றைக்கி ரஜினி சாரோட மனிதன் படம் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு புது படத்தை சிதைக்கிற முயற்சி, அது எப்படி பார்க்குறது? எந்த படம் எதுவும் சிதைச்சிட முடியாது. அது பார்க்குறதுக்கும் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஆடியன்ஸ் பார்ப்பாங்கங்கிறதுனால தானே ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து ரிலீஸ் பண்ணுறது ஏன் நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கையில் பார்க்கலையான்னு, அதனால் தியேட்டரில் வர்றது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. யாரை நினச்சி சிதைச்சிட முடியாதுங்க. நீங்கள் நினச்சி நீங்கள் விருப்பப்பட்டீங்க அந்த படம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா தியேட்டரில் வந்து பார்த்துட வேண்டியதானே. அதனால் நம்ம படத்தை பார்ப்பாங்கிற நம்பிக்கை தான், பாசிட்டிவாகவே இருக்கும். ஓகே, உங்கள் ஒப்பீனியன் சார்? ஆக்சுவலாக வந்து ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு எமோஷன் இருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற எல்லா படமும் சரி, எல்லா படத்துலையுமே வந்து வெவ்வேறு எமோஷன்ஸ் இருக்குது. இந்த எமோஷன் சில பேர் கனெக்ட் ஆகும், அந்த எமோஷன் சில பேர் கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி இந்த கதைக்கான எமோஷன்ஸ் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது என்ன தான் இருக்குன்னு பார்க்கறதுக்கு சில பேர் வந்து இருப்பாங்க இல்லையா. ஏன்னா ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு பிரச்சனையை புதுசாக பேசும். வித்தவுட் கான்ஃப்ளிக்ட் தேர் இஸ் நோ மூவி. ஸோ கான்ஃப்ளிக்ட் தான் பேஸ் எந்த ஒரு படத்துக்கும். ஸோ நம்ம எடுத்துக்கிற கான்ஃப்ளிக்ட் என்ன, அந்த கான்ஃப்ளிக்ட் கான்டெம்பரரி வேர்ல்டில் கனெக்ட் ஆகுமா? ஸோ அப்படி கனெக்ட் ஆகும் பட்சத்தில் எல்லா ஆடியன்ஸும் எல்லா படத்தையும் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் ரைட்டர்ஸ் ஒரு கதையை யோசிக்கிறப்பவே கான்ஃப்ளிக்ட் என்ன கான்ஃப்ளிக்ட்டுக்காக தான் நாங்கள் போராடுவோம். ஸோ என்ன பிரச்சனை நம்ம பேச போகிறோம், இந்த பிரச்சனையை வந்து இன்றைக்கி இருக்கிற சமகாலத்தில் இருக்கா, மக்களை பாதிக்குமா, அதை நம்ம வந்து கவனம் செலுத்திட்டா போதும். ஆடியன்ஸு தானாக அவங்க வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, புது புது பிரச்சனைகள் தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. அதனால் எல்லா படத்துக்கும் எல்லா பிரச்சனைக்கும் வந்து ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இல்லை கேட்டது காரணமே இப்போ ரீசெண்டாக 2-3 வாரமாகவே நிறைய இயக்குநர்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். சோஷியல் மீடியாலும் சரி, பர்சனலாகவும் வந்து தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது, படம் நல்லா இருக்குன்னு மக்கள் பாராட்டினாலுமே தேட்டர் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற விஷயத்தை முன்வைக்கும் போது இது கண்டிப்பாக ஒரு பேசும்போது கரெக்ட் நீங்கள் சொன்னது கேட்டு சார். கிடைக்காதவங்க சொல்லுவாங்க, அவங்களோட இழப்பு அவங்க சொல்லுவாங்க. இது எல்லாரோடுக்கும் ஒவ்வொன்று இருக்குல்ல. அப்புறம் அதை 100 படத்தை நீங்கள் அதை ரிலீஸ் பண்ணக்கூடாது இன்னொருத்தருக்கு நீங்கள் எதுவும் சொல்ல முடியாதுல்ல. எனக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்கலாம், அவ்வளோதான் சொல்ல முடியும். அது மாதிரி நாங்களும் கேட்குறோம், எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க, நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கிறது தான். வேறு
ஏன்னா சினிமாங்கிற ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா. ரீரிலீஸ் படங்கள் எல்லா படமும் ரீரிலீஸ் ஆகுது இல்லை. எந்த படம் பார்க்க வருவாங்கன்னு அவங்களுக்கும் தெரியுது, நம்புகிறாங்க, இவங்களும் பார்க்குறாங்க மக்கள். அப்போ அதனால் வந்து மக்களுக்கு தேவைக்கு தானுங்க, அதனால் வருது. யாரெல்லாம் கிடைக்கலன்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கும் கொடுங்கன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு முதலீடு போட்டு எல்லாரும் ஒரு கனவோட, ஏன் அவங்க சம்பாதிச்சது வேறு ஏதாவது தொழில் பண்ணலாம், அவங்களுக்கும் ஒரு சினிமா பண்ணணும் ஒரு ஆசை இருக்குது. அவங்க சினிமா சின்ன வயசுலேருந்து பார்த்தது பண்ணது, நம்ம ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு தோணலாம். அது ஒரு நல்ல கதையாக இருக்கும் பட்சத்தில் அந்த படத்தை வந்து மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ வந்து நல்ல படங்களாக இருந்தால் மக்கள் பார்க்குறாங்க. அப்போ அது அவங்களுக்கும் ஒரு தியேட்டர் கொடுங்க, அவங்களும் பாருங்கள். மக்கள்கிட்டையும் கேட்பேன், நல்ல படங்களை கண்டிப்பாக தியேட்டரில் பார்த்து ஆதரவு கொடுங்க. அப்போ தான் நல்ல சினிமாக்கள் வரும். நீங்கள் நல்ல படங்களுக்கு பார்த்தா ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் அது மாதிரி எடுக்க முனைப்பு வரும். அதனால் பண்ணுங்க. அவர் பேசுகிறது வாத்தியார் மாதிரி பேசுகிறாருல்ல, ப்ரொஃபஸர் தானே அவர், தெரிஞ்ச வந்தீங்களா? அடுத்த கேள்வி அதான். ஆக்சுவலாக ப்ரொஃபஸராக இருக்கீங்க, இப்போ இருக்க 2K ஜென்சி கிட்ஸ் வரைக்கும் நீங்கள் பார்த்துருவீங்க. எஸ் சார். அவங்களுடைய சினிமா வியூ இப்போ இருக்கு. ஏன்னா இப்போ 90s கிட்ஸ் எங்களுக்கு ஒரு காரமாக இருந்தது, இப்போ அவங்க சினிமா எப்படி அணுகுறாங்க? எஸ் சார், நான் SRM காலேஜில் ஃபிலிம் டைரக்ஷனுக்கு ப்ரொஃபஸராக இருக்கேன். இப்போ ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் அவங்களோட வந்து விவாதிப்பேன். ஸோ அவங்களுடைய பார்வை சினிமாவை பற்றின எப்படி இருக்குது, அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்கிறாங்க, சொசைட்டிலேருந்து எப்படி கேரக்டர்ஸ், ஏன்னா அவங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் இருக்குது, ஷார்ட் ஃபிலிம்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து நான் எழுதுகிறப்போ என்ன மாதிரி கேரக்டர்ஸ் பிக் பண்ணணும் அப்படிங்கிற வரைக்கும் அவங்ககிட்ட நான் அப்சர்வ் பண்ணுவேன், கேட்பேன் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட. ஸோ வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்க நீங்கள் எதை பேஸ் பண்ணி எழுதுறீங்க, நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள், சொசைட்டி அப்சர்வ் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு கதையை கொடுக்குறதே சொசைட்டி தான். ஸோ அதனால் வந்து சொசைட்டி அப்சர்வ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பேன். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூன்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா. என்னென்னா பொதுவாக அவங்களுடைய உலகம் சின்னது மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, அவங்களுக்கு ஒரு 17-18 வயசுக்குள்ளே 20 வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போ அவங்க சந்திக்கிற பிரச்சனைகள் என்னவா இருக்கும், நண்பர்களுக்கு கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட லவ்வு, கேட்டது பார்த்தது, இப்படி அந்த பிரச்சனை தான் எடுப்பாங்களே தவிர சொசைட்டியில் அதை தாண்டி பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு வந்து உணர்த்திட்டே இருப்போம் அப்போ அதில் சில பேர் வந்து இதை தாண்டி வெவ்வேறு ஜேர்னல் போவாங்க. அவங்க இப்போ என்னென்னா இப்போ இருக்கிற சில படத்தில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருப்பாங்க, படங்களில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அதை வந்து ரீக்ரியேட் பண்ண பார்ப்பாங்க. நான் அது தப்புன்னு சொல்லலை. ஸோ அவங்கள அது வந்து படம் பார்த்துட்டு படம் எடுக்கணும்னு நினைக்கிறத விட சொசைட்டியை பார்த்துட்டு படம் எடுங்க, சொசைட்டியில் இருக்கிற பிரச்சனையை வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணி கேரக்டர்ஸை பிடிக்கிறப்போ, பிரச்சனையை பிடிக்கிறப்போ படம் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஏதோ ஒரு படத்தை நீ வந்து ரீக்ரியேட் பண்ணப்போ என்னென்னா அது கொடுக்குற பாதிப்பை விட, ஏன்னா ஆல்ரெடி அவன் பார்த்துருப்பான், அந்த பாதிப்பை விட நீ சொசைட்டியில் ஒரு புதுசாக ஒரு பிரச்சனையை எடுத்துனா அது இன்னும் வந்து பயங்கரமான ஒரு பாதிப்பை கொடுக்கும். அதனால் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். ஸோ அந்த வகையில் வந்து இப்போ இருக்கிற என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுசாக இப்போ ட்ரை பண்ணுறாங்க ஷார்ட் ஃபிலிம்ஸ். அவங்களுக்கு காலேஜ் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து புதுசாக பிரச்சனைகளை தொடராங்க. சூப்பர். ஸோ அந்த வகையில் வந்து மாணவர்களோட முயற்சி நல்ல விஷயம் தான் நினைக்கிறேன் நான். ஓகே, கிட்டத்தட்ட 3 டைமென்ஷனில் அவருமே இருக்கார். ஒரு விவசாயி, ஒரு ப்ரொஃபஸர், ஒரு டைரக்டர், 3 வருமானம். அதான் சொல்லுங்க, 3 வருமானம். ஓகே ரக்ஷனா, உங்களுக்கு இந்த மூவிலேருந்து டேக் அவே என்ன கற்றுக்கிட்டீங்க? விதார்த் நிறைய சீனியர் நடிகை நடிச்சிருக்காங்க. என்ன நான் வாத்தியார் அவர்கிட்ட கற்றுக்கிறேன் இல்லை, 2 பேருக்கிட்டேயுமே லைக் விதார்த் சார் கூட ஆக்சுவலி ஒரு நல்ல கோ ஆக்டர் எப்படி ஆகணும்னு ஆக்சுவலி அவங்களுக்கு தெரியாது. ஆனால் நான் எடுத்திருக்கேன் கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம். ஸோ அவங்க எப்படி ஒரு கோ ஆக்டருக்கு ஸ்பேஸ் கொடுத்து நடிக்கணும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆக்சுவலி எனக்கு நான் இப்போது பண்ணியிருக்கிற மூவிஸில் எல்லாமே லைக் ஃப்ரம் பிகினிங் ஃபர்ஸ்ட் மூவிக்கு அப்புறம் நான் இவங்க கூட பண்ணும்போது எனக்கு ஓகே நிறைய டிப்ஸ் கிடைச்சிச்சு. நாட் ஓன்லி திஸ், அப்புறம் அவங்க வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணும்போது இவ்வளோ படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ், அது அந்த நாலேஜ் இருக்குது அவங்களுக்கு நிறைய. ஸோ அந்த மாதிரி அவங்க நிறைய பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க, நிறைய கதையை சொல்லுவாங்க, சில ஸ்கிரிப்டோட கதை அப்படி இப்படின்னு சொல்லி. இல்லை கதை எழுதுவேன். ஓகே, இப்போ நம்ம கதை வந்து பட போகுது இப்போ. வேற ஒரு இயக்குனர் உங்களோட கதை தான். ஆமாம், டைரக்ஷன் இல்லைங்க இப்போ, இல்லை பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம், இப்போ பண்ணலாம், இப்போ இல்லை ஃபியூச்சரில். ஆமாம், அதே மாதிரி டைரக்டர் சாருக்கு வந்து அவங்க ஸ்கிரிப்ட் வைஸ் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்குது. எனக்கு அந்த கிளாரிட்டி கொடுத்ததே சார் தான், நரேஷன்லேயும் சீன்ஸ் எல்லாம் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கும் போதும்.
சார் வந்து ஆக்சுவலி எனக்கு நடித்து காட்டினது இல்லை, அவங்க எனக்கு சொல்லி தருவாங்க, சிச்சுவேஷன் சொல்லி தருவாங்க, இது இப்படி தான் அப்படிதான்னு சொல்லி இதுதான் நீங்கள் பண்ணுங்க. ஸோ எனக்கும் இவங்க அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஈக்குவலி. சூப்பர். ஸோ நீங்கள் சொல்லும்போதே இந்த படம் பற்றின எதிர்பார்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது. 10ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ படம் வெற்றி அடையணும், நீங்களும் அடுத்தடுத்த உயரங்களுக்கு போகணும் அப்படின்னு எங்களுடைய டீம் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. மியூசிக் அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.